பிலிப்பு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14, 15, 16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். அப்ப ஜீவ வசனத்தை பிடிச்சு மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது, பிரகாசிக்கிறது, மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்கிற பிரகாசித்து மகிழ்ச்சியோட இருக்கிற நீங்கள். 15 கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கணும். அப்ப ஜீவ வசனத்தை நம்ம தரித்து கொண்டு மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படி செய்து நாம் 15 கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து புது ஜீவன் தருகிற மணவாட்டி சபையில கடைசி கால எச்சரிப்பின் ஊழியத்தில் போய் வசனத்தை கேட்கிற நீ எப்படி இருக்கணும்? கோணலும் மாறுபாடான சந்ததிகளுடைய அலங்காரத்தையும் அவர்களுடைய பேச்சையும் அவருடைய யோசனையும் நீ எடுக்கிறன்னா நீயும் கோணலும் தாறுமாறான சந்ததியின் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவன். நம்ம சுற்றி யார் இருக்கட்டும், மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவ வசனம் உனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும்.